இன்றைக்கி நம்ம ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃப்ரை பார்க்க போகிறோம். பட் நான் இதை சாப்பிட்டது இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியாது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி கட்டில் இப்படி ஓப்பன் பண்ணாக்கா இப்படி ஈஸியாக வந்துடுது. எல்லா மஷ்ரூமும் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, இப்படியே பிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மஷ்ரூமும் இப்படி க்ளீனாக இப்படி கட் பண்ணியாச்சு கையிலேயே. இப்போ மசாலாங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள், கொஞ்சம் மஞ்சள், டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் தான் போடுறேன் நான். மிளகாத்தூள் கொஞ்சம், நம்ம காரம்லாம் நல்லா தான் சாப்பிட்றோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகாத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா பெருட்டிக்கின்னு இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன், சும்மா அந்த மசாலாலாம் அதில் நல்லா கோட் ஆகிறதுக்கு. கார்ன்ஃப்ளவர் போட்டுருந்தே தெரில, எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இதை தடவி போடுறதுக்கு இன்னொரு பேட்டர். இது ஆக்சுவலாக மைதா மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு, இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், பெப்பர், டஸ்ட் பண்ணல இப்படி வச்சுக்கலாம். இல்லை இங்கே வந்து மஷ்ரூம் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. போய்ட்டு ஆயிலில் விடலாம். மஷ்ரூம் தான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது எடுத்துக்கலாம் சைடில்.
பேலன்ஸ் இருக்கிற மஷ்ரூமும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக்குது. நைஸ் க்ரன்ச்சி ஆகுது. க்ரன்ச்சியாக நல்லா ஆகுது. அம்மா எப்படி இருக்குது சீச்சா? நல்லா இருக்குதா? ஆயிஸ்டர் நல்லா இருக்குதா தங்கம்? டேஸ்டி. சாப்பிடுமோங்க. கிளிப்பு போட்டு விட்டுக்கோங்க. ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. இது கூட இப்போ ஒரு டீ. ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃப்ரை கூட டீ.